அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது 15/1/2019. இந்த நாளை தவற விடாதீங்க. கடன்களை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான தை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன்களை தீர்க்கறதுக்கு செவ்வாய் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் மற்றும் தை 1ஆம் தேதி அதை விட சிறந்த நாளா இருக்கும். இரண்டுமே சேர்ந்து வர அற்புதமான நாளா இது அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானருமே கடன் வாங்கியிருப்பாங்க. அது சின்ன தொகையோ அல்லது பெரிய தொகையோ, ஆனா அதை அடைக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை அடைக்கிறதுக்கு சில நல்ல நாட்கள் நேரம் அது மாதிரி இருக்கு. அதாவது மைத்திர முகூர்த்தம் இது போல. குறிப்பா கடன், நோய் மற்றும் வழக்கு இவற்றை அடைக்கிறக்கும் இதுல இருந்து விடுபடுறக்கும் செவ்வாய்க்கிழமை மிக மிக முக்கியமான நாள். அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை மிக மிக சிறந்தது. அதுலயும் தை 1ஆம் தேதி அதை விட சிறந்தது. ரெண்டுமே சேர்ந்து வர்றது நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாவே இருக்கும். இந்த நாள்ல நம்ம கடனை அடைச்சோம்னா விரைவில் கடன் தீரும். கடன் மட்டும் கிடையாதுங்க, நோய் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வைத்தியம் பார்த்தாங்கன்னா விரைவில் குணமாகும். வழக்கு விஷயம்ல இருக்கிறவங்களும் அதே போல அவங்களுக்கு முயன்றாங்கன்னா நன்மை கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அஸ்தம் நட்சத்திரத்துல கடன் வாங்கி இருந்தாங்கன்னா அது மென்மேலும் கடனை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது. அதனால தை 1ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை நீங்க கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்ல உங்க வழக்கு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், உங்க நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மூன்றுமே உங்களால அன்னைக்கு பண்ண முடியாட்டியும் நீங்க மறக்காம முருகர் கோவில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த பொங்கல்ல இருந்து நமக்கு எல்லாமே நன்மையா அமையற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க நினைத்தது நடக்கிறதுக்கும் இது வழிபாடா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணி பாருங்க. சிறப்பான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.